எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ஷின்சான் மூவி பார்க்க போகிறோம்னா ஷின்சான் ஆர் டைனோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு பேர் தான் சம்திங். அந்த மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி ரொம்பவே புதுசாக இருந்தனால தான் நம்ம எடுத்துகிட்டு இருந்திருக்கோம். இந்த மூவி நான் பார்த்ததே இல்லை விஷ்ணு, உங்களோட சேர்ந்து தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னை நம்பி வந்து பாருங்கள். படம் செம்மையாக இருக்குது, அதனால தான் நான் கொண்டு வந்திருக்கேன். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு லைக் பட்டன் இருக்குல்ல, அதே அழுத்திக்கோங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே விறுவிறுப்பாக யாரோ ஓடுற மாதிரி காட்டுறாங்க. அவன் ஓடிட்டுருக்கையில் அவன் கையில் ஒரு டைனோசர் இருக்குது. இவன் ஓடிட்டுருக்கான்ல, இவன் பேர் தான் லீ. அந்த டைனோசர் பேரே நான் போக சொல்கிறேன். அவன் ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு போகிறான். இது அங்கேருந்து அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு அவன் பின்னாடியே துரத்திட்டு வராங்க. அலர்ட் ஆகிடுறாங்க. இவன் கரெக்டாக அங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டர் எடுத்து அங்கேருந்து பறந்து போகலான்னு நினைக்கிறான். அவங்கக்கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சிட்றான். எப்படியோ ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வந்துடுறான். அப்படியே அந்த டைனோசரையும் காப்பாற்றி கொண்டு வந்துடுறான். ஆனால் இவனை தேடி எதிரிகளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்களா, அதனால் இவனுக்கும் அந்த எதிரிகளுக்கும் சரியான சண்டை வந்துடுது. இதனால் அங்கேருந்து நம்ம டைனோசர் கீழே விழுந்துடுது. இதை அப்படியே அந்த சீனை அப்படியே அங்கேயே கட் ஆகுது. நம்ம ஷின்சான் வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஷின்சானும் இங்கே ஹாரி மிக்ஸி எப்பவும் போல் பாக்கெட் மணி ஏற்றி கொடு மிக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி கேட்டுட்ருக்காப்புல. இருக்கிறதே பத்த மாட்டேங்குது ஹாரி, நீங்கள் வேணால் உங்கள் கம்பெனியில் இன்னும் கொஞ்சம் சம்பளத்தை ஏற்றி கொடுங்களேன் அப்படின்னு கேட்கல. அவனுங்க கொடுக்குறதையே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. இதில் ஏற்றி வேற கேட்கணுமா மிக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சம்மர் வெக்கேஷன் வேறு ஆரம்பிச்சிருச்சு. ஷின்சான் எங்கே தான் வெளியே கூட்டிகிட்டு போகிறதுன்னு ஹாரி யோசிக்கையில் நம்ம ஷின்சான் கரெக்டாக வந்து நிற்கிறியான் சம்மர் சூட்டெல்லாம் போட்டு. அப்பா என்ன வெளியே போகலாமா அப்படின்னு. அடி என்ன வாய் திறக்கல, அதுங்காட்டி வந்து நிற்கிறான் அப்படின்னு. என்ன ஷின்சான் போய்ட்டு ரெடியாக இருக்கேன்னு ஹாரி கேட்கல. அப்பா இன்னும் சம்மர் வெக்கேஷன் தான் அப்படின்னு சொல்லலை. நம்ம ஹாரி சொல்கிறாப்புல அதெல்லாம் முடியாது, வேலை கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொன்னோன்னே நம்ம ஷின்சான் எனக்கு ரொம்பவே கோபமாயிடுது. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, அப்போ நான் ஸ்கூலில் கொடுத்த சம்மர் வெக்கேஷன் ஹோம்ஒர்க்லாம் எப்படி முடிக்கிறது அப்படின்னு நம்ம ஷின்சான் சொல்கிறான். சம்மர் ஹோம்ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே ஒரு டைரி மாதிரி இருக்குது, அதில் நோட் பண்ணும் போல். நம்ம இது மாதிரி முடியாதுன்னு சொன்னோடனே நம்ம ஷின்சானுக்கு ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுது. அவன் ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிறான். சரி இதுக்கு மேலே புலம்பி ஒன்றும் இல்லை, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி வேலை ஒர்க்குக்கு போயிடுறாப்புல. ஹாரி போனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி சொல்கிறாங்க, ஷின்சான் எந்திரிச்சு போய் ஹீரோக்கு சோறு போடுன்னு. நம்ம ஷின்சானும் சரி ஹீரோக்கு சோறு போடலான்னு சொல்லிட்டு சோறு எடுத்துகிட்டு வரான். ஹீரோ வெளியே வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ வீட்லேயே இல்லை. என்னடா தனியாக விட்டு வாக்கிங் போயிட்டானா அப்படின்னு நம்ம ஷின்சான் யோசிக்கிறோம். உண்மைதாங்க, நம்ம ஹீரோ தனியாக வாக்கிங் வந்துட்டான். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு கூட இன்னொரு நாய் கூட வந்திருக்கான் நம்ம ஹீரோ. அந்த நாயை விட்டுட்டு போயிடுச்சு பாதியிலேயே. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கல. சைடில் ஏதோ சவுண்டு கேட்குது. என்ன இது சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் பார்க்கையில் ஃபஸ்ட்டு சீனில் ஒரு டைனோசர் பார்த்தோம்ல, அந்த டைனோசர் இங்கே தான் விழுந்து கிடக்குது. என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான். அங்கே போய் எழுப்பி விட்றான் அந்த டைனோசரையும். அந்த டைனோசர் ரொம்பவே சோர்வாக இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் ரொம்பவே சோகமாயிடுறான். அந்த சீனை கட் பண்ணால் இங்கிட்டு நான் ஷின்சானை இதை தான் கட்டுறாங்க. அவன் எப்பவும் போல் மிக்ஸியை கூட்ட விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறான், பேக்கிங் பண்ண விடாமல். இதனால் மிக்ஸியும் கடுப்பாகி நம்ம ஷின்சானை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம டிவி ஆன் ஆகுது. திடீர்னு டிவியில் என்ன ஓடுதுன்னா புதுசாக ஏதோ டைனோசர் ஐஸ்லாண்டாக அதை பற்றி ஓடிட்டுருக்கு. அந்த டைனோசர் ஐஸ்லாண்டு உண்மையாலுமே டைனோசர் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறான். இது உலகத்துலேயே தலை சிறந்தது, இதை பார்த்து நீங்கள் அன்பிலிபபிள் அப்படின்னு வாயை பழக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மாசாக பேசிகிட்டு இருக்கான். டைனோசர்லாம் எப்படிப்பா உயிரோடு வரும் அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் குழம்பிகிட்டு இருக்கையில் அந்த லிஃப்ட் மாதிரி மேலே போகுது அந்த இடமே. என்னம்மா டைனோசர் இருக்குமா அப்படின்னு நம்ம ஷின்சான் கேட்கல. அதெல்லாம் இருக்காதுடா அப்படின்னு மிக்ஸி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர் வேர்ல்டே இருக்குது. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அடுத்த நாள் அவ்வளோதான், எல்லாருமே இதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆளுக்கு அவங்க பிடிச்ச டைனோசர் பேரெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு டைனோசாரஸ் பிடிக்கும், எனக்கு அந்த சாரஸ் பிடிக்கும், இந்த சாரஸ் பிடிக்கும்னு ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. நம்ம ஷின்சானும் எனக்கு இது பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்கிறான். அது கிடையாதுடா இதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமல் திருத்தி சொல்கிறான். நம்ம போவும் வித்தியாசமாக ஒன்று சொல்கிறான். இதை கேட்டோன்னே போக்கு நிறைய தெரிஞ்சிருக்குப்பா அப்படின்னு நம்ம மசாவும் சொல்கிறோம். இந்த நேரத்தில் தான் கரெக்டாக ஐச்சான் வரா. ஐச்சான் கரெக்டாக ஹாய் ஷின்சான், நம்ம 2 பேரும் நம்ம டைனோ லேண்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறா. என்கிட்ட டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் சந்தோஷமாயிடுறாங்க. ஆத்தாடி நம்ம டைனோ லேண்டுக்கு போக போகிறோன்னு. நான் ஷின்சானை மட்டும்தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லல. நம்ம குராய்ஸ் சொல்கிறாப்புல நான் எல்லாத்துக்கும் டிக்கெட் வச்சுருக்கேன் பரவாயில்லன்னு. இதனால் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க, நம்மளும் போக போகிறோன்னு. நம்ம ஐச்சான் ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க. ஐயோ இவங்க கூட போகணுமா அப்படின்னு. இங்கிட்டு நம்ம ஹீரோ வந்து டைனோசருக்கு அவன் சோறு எடுத்து கொண்டே கொடுக்குறான். நல்லா மனுஷன் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ இப்படி தான் சாப்பிடணுன்னு சாப்பிட்டு காமிக்கிறான் அந்த டைனோசருக்கு. இதனால் நம்ம டைனோசர் குட்டியும் அப்படியே அந்த சாப்பாடை சாப்பிட்டு ரொம்பவே நான் பிடிச்சி போயிடுச்சு போல், நல்லா சாப்பிடுது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக போயிடுது, நல்லா சாப்பிட்றான் அப்படின்ட்டு.
அன்றைக்கி நைட்டு நம்ம ஹாரி கேட்குறான், டைனோ லேண்டுக்கு போறியா? நம்ம மிக்ஸி சொல்கிறாங்க, ஆமாங்க ஷின்சான் டைனோ லேண்டுக்கு போகிறான், அவனுக்கு டிக்கெட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே, ஓ என் ஆஃபீஸ்லேயும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, நல்லா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஷின்சான் சொல்கிறான், இந்த தாத்தா யார் அப்படின்னு கேட்டோன்னே, தெரில, அந்த ஓனராக இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹாரி சொல்கிறான். அடுத்த நாள் எல்லாருமே டைனோ லேண்டுக்கு தான் போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு கைடும் வராங்க. அந்த கைடு பேர் ஏஞ்சலா. அஞ்சலா இல்லை, ஏஞ்சலா. அந்த ஏஞ்சலா பார்த்தோன்னே நம்ம ஷின்சான் ரொம்பவே வெளியேறான். என் பேர் தான் ஏஞ்சலா அப்படின்னு சொன்னோடனே, என் பேர் தாங்க ஷின்சான், என் வந்து 5 வயசு ஆகுது 10 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஏஞ்சலா யார் அவன் வித்தியாசமாக இருக்கான் அப்படின்னு பார்க்குறாங்க. எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க. அங்கே சர்ஃப் டைவிங்லாம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அங்கே டைனோசர், இதுதான் இந்த டைனோசர் அந்த டைனோசர்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏஞ்சலாவும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ரொம்பவே ஆச்சரியமாக போகுது, இப்போ டைனோசர்லாம் இப்படி இந்த காலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவையும் குட்டி டைனோசரையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க போல், அதை தான் காட்டுறாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஷின்சானும் ஃப்ரெண்ட்ஸும் லஞ்ச் டைம் போல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம் தான் அந்த டைனோசர் ஐஸ்லாண்டோட ஓனர் இருப்பாங்க போல், இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூ கேட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஷின்சான் அங்கே போய், அக்கா நான் டிவியில் தெரியும்ண்ணா நனாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டிவியில் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஏஞ்சலை வந்துட்டு, அட பாவி வாடா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சானை கூப்பிட்டு போயிடறாங்க. வேடிக்கையான பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இதை நம்ம லீ இருக்கான்ல, ஃபஸ்ட்டு ஒருத்த ஓனரில், அவன் பேர் லீ, அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் லைவில். இங்கே டைனோசர் ஐஸ்லாண்டை விட்டு நம்ம ஷின்சானும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு போவையில் ஒரு கேம் வைக்கிறாங்க நம்ம ஏஞ்சலா. இந்த பால் என்ன வேணால் சுற்றிக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணால் வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஆளுக்கு ஒரு டைனோசர் வருது. எல்லாருக்கும் நல்ல டைனோசர் தான் வருது. ஆனால் நம்ம மசாவ் பையன் நமக்கு நல்லா தான் வரும்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக பண்ணையில் நம்ம டைனோசர் வரல, டைனோசர் போடுறது வந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம மசாவ் வந்து ரொம்பவே எக்ஸாக போயிடுறான். நம்ம ஷின்சான் உங்கள் வந்து கோல்டன் பால் கிடைக்குது, இது ரொம்பவே லக்கியான பால் அப்படின்னு நம்ம ஏஞ்சலா சொல்கிறாங்க. அந்த பாலை நம்ம ஷின்சான் திறந்து பார்க்குறான், அப்படி என்ன இருக்குன்னு. அதில் என்ன இருக்குன்னா, அந்த டைனோசர் ஐஸ்லாண்டோட ஓனரோட ஃபோட்டோ தான் இருக்குது, ஒரு கோல்டன் ஸ்டாச்சுவாக. இதை பார்த்தோன்னே இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு ஷின்சான் மிக்ஸாக போயிடுறான். அன்றைக்கி நைட்டே ஆகுது, எல்லாருமே தூங்கிடுறாங்க. நம்ம ஹாரி மிக்ஸையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கிட்டு நம்ம வில்லன் தான் காமிக்கிறாங்க. வில்லன்னு சொல்ல முடியாது, ஓனர். வந்து டைனோசர் ஒரிஜினல் இல்லை, டைனோசர் ரொபாட்டிக்கை தயாரிச்சிட்ருக்கான், ரோபோட் டைனோசராக. இதை அப்படியே நமக்கு காமிக்கிறாங்க. உங்களுக்கு 2 ஐடியா இருக்கு, நம்ம ஏஞ்சலாவும் இன்னொரு ஐடியாவில் இருக்கான். அன்றைக்கி அடுத்த நாளே காசு காப்பில் எல்லாமே டைனோசர் பற்றி தான் பேச்சு. நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸு கூட டைனோசர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆகிடுச்சு. இங்கிட்டு நம்ம ஷின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸு பார்க்கில் விளையாண்டுட்டு இருக்கையில் நம்ம நேனி தான் நம்ம சொப்பு சாமான விளாட்லான்னு சொல்கிறான். ஆனால் அங்கிட்டு நம்ம ஹீரோ இருக்கான்ல, சாப்பாடை கொண்டு போயிட்டுருக்கான் பொம்பளை குட்டி டைனோசருக்கு. இதை நம்ம ஷின்சான் பார்த்துட்றான், எங்கடா கொண்டு போகிறான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறான். இங்கே நம்ம ஹீரோ வந்து குட்டி டைனோசருக்கு அந்த சாப்பாடை கொடுக்குது. பின்னாடியே நம்ம ஷின்சானும் ஃப்ரெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணிட்டே வந்துடுறாங்க. எங்கே போகிறான்னு பார்த்தா குட்டி டைனோசர். இது டைனோசர் மாதிரியே இருக்குது, க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பசங்க தான், பயப்படாத குட்டி டைனோசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேனி இருக்கால, வாழைப்பழம் கொண்டு வந்திருப்பா போல், அதை அந்த குட்டி டைனோசருக்கு கொடுக்குறான். இதனால் எல்லாருமே கொடுத்து அந்த டைனோசர் கூட ஃப்ரெண்டாக ஆயிடுறாங்க. எல்லோரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த டைனோசரை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஷின்சான்ட்ட சைக்கிளே சொல்லலை, நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் ஹாரிட்ட போய் அந்த குட்டி டைனோசரை காமிக்கிறான். இதை நம்மளே வளர்க்கலாம்ப்பா, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டீமெல்லாம் இங்கே ஒட்டி கேட்டுட்ருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு. நம்ம ஹாரியும் மிக்ஸியும் அதெல்லாம் முடியவே முடியாதுடா ஷின்சான் அப்படின்னு சொல்லல. ஏமா முடியாது, நானே சோறு போடுறேன் அப்படின்னு நம்ம ஷின்சான் சொன்னோன்னே, நீயே பார்த்துக்கிறியா சோறெல்லாம் போடுறியா அப்படின்னு நம்ம ஹாரி கேட்கல. அதெல்லாம் முடியாது, முடிஞ்சால் தான் போடுவேன் அப்படின்னு நம்ம ஷின்சான் சொல்கிறான். இதை கேட்டேனே, அவங்களாம் ஒத்துக்கிட்டாலும் நீ கெடுத்து விட்டுருவ போலன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கேட்குறாங்க. ப்ளீஸ் ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரிக்கும் மிக்ஸிக்கும் ஐஸ் வைக்கிறாங்க. இந்த குழந்தைங்களுக்காக ஒத்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹாரியும் மிக்ஸியும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் இது ஓனர் வந்தோடனே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டீல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாகிடுறாங்க. நம்ம ஹாரியும் அந்த குட்டி டைனோசர்கிட்ட போய் எதாவது விளாட்லாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ஹாரிக்கு கால்நாதத்தை பார்த்துட்டு அந்த டைனோசர் பொட்டுன்னு ஒன்று வைக்கிது. ஹாரி எங்கேயோ போய் விழுவுறான், டைனோசர் பவர் போல். இதை பார்த்தோன்னா எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அடுத்த நாளில் இருந்து நம்ம ஷின்சான் நம்ம ஹீரோக்கு சோறு போடுற மாதிரி நம்ம குட்டி டைனோசருக்கும் சோறு போடுறோம். நம்ம குட்டி டைனோசருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்ன பேர்னா நானா. நம்ம நனாக்கு வந்து காசுகாப்பி டிஃபென்ஸ் போஸ் பேட்ச் எல்லாம் குத்தி விட்றாங்க, நம்மளும் நானே கூப்பிடுவோம்.
நானா கூட சேர்ந்து எல்லாருமே சம்மர் வெக்கேஷன் ரொம்ப ஜாலியாக விளாட்றாங்க. நடக்கிறதுலாம் நம்ம ஷின்சான் நோட் பண்ணிட்டே வரான். அவனோட நோட் புக்கில் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்களே அதில் அதை நோட் பண்ணவே விட மாட்டாங்களா, என்ன வேணாலும் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் உட்காந்துருவான். அது இந்த சைடு தான் காமிக்கிறாங்க. நம்ம ஏஞ்சலாவை காமிக்கிறாங்க. என்ன அந்த குட்டி டைனோசரை பிடிச்சியா அப்படின்னு நம்ம ஓனர் கேட்கையில் என்ன பிடிக்கல அப்படின்னு சொன்னோடனே அவர் யோசிச்சு பார்க்குறாரு. என்ன யோசிச்சு பார்க்குறாருன்னா ஃப்ளாஷ்பேக்கு காமிக்கிறாங்க. நம்ம லீ தான் இருக்கான், இதை என்னால் தான் உருவாச்சு, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைனோசரை பக்கத்து வச்சுட்டு சொல்லையில் அது என் ஐஸ்லாண்டோட பொக்கிஷன்டா, அது எங்கடா கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அது அவன்கிட்டருந்து பிடுங்குங்கடா அப்படின்னு சொல்லிடுறான். இதனால தான் அங்கே வந்து ஓடி போயிடுவான் நம்ம லீ, ஃபஸ்ட்டு சீனில் காட்டின மாதிரி. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விளாண்டுருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணால் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளாண்டுருக்கையில் அந்த இடத்துக்கு லீ வரான். நானாவும் அங்கே தான் இருக்கா. நம்ம லீயை பார்த்தோன்னே நம்ம நானா ஓடி போய் நம்ம லீயை கட்டி பிடிச்சிக்கிறா. இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொன்னேன். நம்ம மசாக்கியாக தான், நீங்கள் தான் ஓனரா அப்படின்னு சொல்லல. ஆமாம், நனாவோட பேரண்ட்ஸ் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நனாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் நம்ம நனாவோ லீ கூட போகாமல் திரும்ப இங்கேயே வந்துடுது. வானா நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ கை நீட்டையில் கரெக்டாக நம்ம நனாவை பிடிச்சிட்டு போக ஏஞ்சலாவை வந்துடுறா. நம்ம ஏஞ்சலாவை நம்ம லீ தடுத்து நிறுத்திடுறான். பசங்களை அங்கேருந்து நனாவை கூட்டிட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதுதான் நல்ல சான்ஸ், ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் ஃப்ரெண்ட்ஸும் ஓடுறாங்க. ஆனால் இந்த சர்ஃப் கேங்கும் வந்துடுறாங்க இவங்களை பிடிக்க. அப்படி இப்படின்னு நிறைய விற்று காட்டி நம்ம ஷின்சானையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் சுற்று போட்டுடுறாங்க. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் முழிச்சிட்டு இருக்கையில நம்ம நானா திடீர்னு கோவப்பட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் பஞ்சு விட்டுறான். ஒரு பஞ்சிலே அவன் டைனோசர் பவர் வச்சு எல்லோரும் போய் பயந்துடுறாங்க. அதனால் அங்கேருந்து ஓடிடுறாங்க. இதான் நல்ல விஷயம், ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கேருந்து ஓடிடுறாங்க நம்ம ஷின்சான் ஃப்ரெண்ட்ஸும். ஆனால் அவங்க கூட இருந்தது தான் சேஃபு அப்படின்னு நம்ம லீயும் நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அன்றைக்கி நைட்டும் ஆகுது. அந்த டைனோசர் ஐலாண்டில் ஏதோ ஒரு டைனோசர் காசுகா பேயில் தப்பிச்சு வந்துருச்சான். இதை பார்த்தோன்னே அந்த வில்லனே கூப்பிடலாம். வில்லன் ரொம்பவே ஷாக்காயிடுறான். வில்லனோட அடியால் ஏதாவது கேட் ஓப்பன் பண்ணியிருப்பேன் பாஸ், தெரியாமல் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்தோன்னே அந்த டைனோசர் இருக்குல்ல, அது ரோபோட்டிக் டைனோசர் தானே, சார்ஜ் இல்லாமல் அப்படியே விழுந்துடுது. இதை பார்த்தோன்னே அவனுக்கு இன்னும் பீதி ஆகுது. அந்த ஒயரிங்லாம் அப்படியே தெரியுது. இதனால் அவன் பொழப்பு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடுது. இவன் வெறும் ரோபோட்ஸ் வச்சு தான் அந்த ஐலாண்டை நடத்தியிருக்கான், இதெல்லாம் வெறும் ஃபேக் டைனோசர் அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. இதனால் அவனுக்கு ரொம்பவே கோபமாயிடுது. ஃபேக் டைனோசரா, இப்போ பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கடுப்பாகி அவன் உருவாக்கி வச்சுருந்த பாதி டைனோசரில் நிறையா டைனோசரை அப்படியே காசுகா பேவுக்குள்ளே கொண்டு ஏவி விடுறான். அந்த ஒரு டைனோசர் நம்ம ஷின்சான் வீட்டு முன்னாடியே இருக்குது. நம்ம ஷின்சான் பாத்ரூம் போயிட்டு வரையில் அம்மா அங்கே எதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லலை. அங்கே ஒன்றுமே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி மக்ஸி சொல்லலை. கரெக்டாக திரும்பி பார்க்கல தான் ஒரு பெரிய கண் இருக்குது. ஆத்தாடி, டைனோசர் வீட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. சேஃபாக நம்ம நானா எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. அந்த வீடே அப்படியே நாசமாகுது. லோனே முடியலையே, அதுங்காட்டி வீடு எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி ரொம்பவே வருத்தப்படுறான். அந்த டைனோசர் எல்லாமே நம்ம நனாவை பிடிக்க தான் வந்திருக்குமா, அதனால நம்ம நனா மூஞ்சியை பார்த்தோன்னே இதான் டார்கெட்டுன்னு சொல்லி நனாவை துரத்த ஆரம்பிச்சிட்றாங்க. இந்த இடத்துலலாம் கரெக்ட் டைமில் நம்ம லீயும் வந்துடுறோம் கார் எடுத்துகிட்டு. வாங்க இதில் ஏறிக்கவங்க போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா வாங்கம்மா நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிக்ஸி எல்லாத்தையும் கூப்பிட்டு காரில் ஏற்றிட்டு நம்ம லீ போகிறோம். இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே நம்ம ஏஞ்சலாவும் வராங்க, அதையும் காமிக்கிறாங்க. இங்கே நம்ம எல்லோரும் எங்கே வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம லீ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி வச்சுருப்பான். அங்கே தான் எல்லாத்தையும் சேஃபாக கொண்டு வரான் நம்ம லீ. என்னோடய பேர் தான் லீ அப்படின்னு சொன்னோன்னே, என்னோடய பேர் சின்சாங்கண்ணா, இதோட பேர் நானாங்கண்ணா என் பெட்டு அப்படின்னு சொல்லுவாயில். ஓ நீங்கள் தான் லீயா, அப்போனா நீங்கள் அந்த ஓனரோட புள்ள தானே அப்படின்னு சொல்லல. ஆமாம் நான் அந்த ஓனரோட புள்ள தான், வில்லனோட பையன் தான் அப்படின்னு சொல்கிறான். இதை கிட்டே எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அப்படியே நம்ம லீயும் அந்த ஃப்ளாஷ்பேக்கை போடுறியான் என்ன அதெல்லாம் ஆச்சு அப்படின்னு. நம்ம லீக்கு டைனோசர்னால் உயிர், சின்ன வயசில் டைனோசர்னால் ரொம்ப பிடிக்கும் போல். அவங்க அப்பா இதை பார்த்துட்டு, சர்ரா கண்ணா நான் ஏதாவது உனக்காக செய்கிறேன், யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா செஞ்சு இந்த மாதிரி தப்பாக ஆகிடுச்சு. ஒரு நாள் அவங்க அப்பாவும் நம்ம லீயும் சேர்ந்து டைனோசரை ஒரிஜினலாகவே உருவாக்கணும்னு நினச்சி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் ஃபெயில் ஆகுது. இதனால் கோவத்தில் அந்த மிஷினை அப்படியே ஒரு குத்துறான் நம்ம லீ. அந்த குத்துனப்போ தான் அந்த மிஷினில் ஏதோ ஆகி ஏதோ உருவாக ஆரம்பிக்குது. இதை ரொம்ப வித்தியாசமாக பார்த்தா அப்படி உருவானது தான் இந்த நானா அப்படின்னு நம்ம லீ சொன்னோன்னே, ஓ அப்போ இது ஒரிஜினல் டைனோசரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆகிறாங்க. இந்த நேரத்தில் தான் நானாவை பிடிக்க கரெக்டாக அங்கே ஏஞ்சலாகவும் வந்துடுறா. இவளுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. கரெக்டாக இவங்களை சுற்றி எல்லாமே டைனோசர்லாம் சுற்றி போடுது. டைனோசர் மண்டையிலேருந்து ப்ரொஜெக்டர் வருது. அதில் நம்ம வில்லன் தான் வரையான், லீயோட அப்பா. டேய்
என்ன 2 உதவாக்கரைங்களும் இங்கே தான் இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கையில், என்னடா பெத்த பசங்களே நீ உதவாக்கற அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரிலாம் ரொம்பவே சண்டை போடுறான். நம்ம ஏஞ்சலாவே ரொம்ப திட்டுறா, டே ஏஞ்சலா என் மகளாக இருந்துட்டு நீ இப்படி இருப்பேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹாரி ஏஞ்சலாவுக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை அந்த வில்லன். ரொம்பவே திமுறாக பேசையில் நம்ம மிக்சிக்கும் கோவம் தெரியுது. என்னடா பெத்த பொண்ணுங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டைக்கு போகல. இது அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க, நம்ம லீயும் ஏஞ்சலாவும். கடைசியில் நம்ம வில்லனோட அடியால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆகிடுது. அங்கே இருந்த டைனோசர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கவங்களில் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆளாளுக்கு எப்படியோ தப்பிக்கிறாங்க. ஆனால் நடந்த சண்டையில் நம்ம நனாவை மட்டும் ஒரு டைனோசர் பிடிச்சிட்டு அங்கேருந்து போயிடுச்சு. நனாவுக்கு பாதுகாப்பாக நம்ம ஹீரோவும் பின்னாடியே போகிறோம். இதெல்லாம் பார்க்குறாங்க. நம்ம எப்படியா நனாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஏஞ்சலாவும் பின்னாடி அப்படியே நின்றுட்டுருக்க காமிக்கிறதாங்க. இங்கே நம்ம லீயும் சின்சானும் குடும்பமும் காரில் ஏறி கிளம்பிட்டாங்க. போகிற வழியில் தான் பார்க்குறாங்க காசுக்கு வேலை எல்லா மனுஷங்களையும் டைனோசர் போட்டு ஆட்டி படைக்குது. இந்த நேரத்தில் தான் நம்ம ஹீமாவரி வேலையை காட்டி விட்டா. வேறு வழியே இல்லாமல் எல்லோரும் வீட்டுக்கு போனாங்க ஹீமாவரிக்கு டைப்பர் மாற்ற. இந்த கேப்பில் நம்ம லீ நம்ம நனாக்குன்னு செஞ்சு வச்ச வீடை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன லீ நனா வீட்டையே பார்த்துட்ருக்கீங்கன்னு கேட்கல. இந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹாரியும் மிக்ஸியும் 2 டைனோசர் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அலேக்கா. ஆத்தாடி போய் காப்பாற்றலான்னு போனால் இவங்களையும் 2 டைனோசர் துரத்து விடுது. காப்பாற்றுற வேலையே இல்லை தப்பிக்கிற வேலை தான் சொல்லி எஸ்கேப்புன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆயிடுறானுங்க. இந்த சைடு நம்ம நனாவை கொண்டு போன டைனோசர் ரோபோட்டுக்கு சார்ஜ் இல்லாமல் அப்படியே நின்று போயிடுது. இதனால் நம்ம நனா அங்கே நின்றுறான். நனாக்கு ஒருத்தர் ஹீரோ இருக்கான்ல, அதனால் நம்ம ஹீரோ நனாவை காப்பாற்றிடுறான். 2 பேரும் இப்போ டீம் ஆகிட்டாங்க. 2 பேரும் தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த சீனை கட் பண்ண இங்கே நம்ம சின்சானோட ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுறாங்க. பார்க்கில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸையும் தூக்கிட்டு போயிட்டாங்க போல எல்லாம். இப்போ நம்ம சின்சான் கரெக்டாக பார்க்குக்கு வரோம். பார்க்குக்கு வந்து நம்ம கேங் கூட நின்றுறான். இதனால் டைனோசர்ஸ் எல்லாம் நம்ம சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் அட்டாக் பண்ண வருது. எல்லாம் ரொம்ப பயந்தப்போ தான் நம்ம ஏஞ்சலை வந்து கரெக்டாக ஃபைட் பண்ணுறாங்க டைனோசர் கூட இவங்களை காப்பாற்ற. அப்படி இப்படி ஜாலியாக ஃபைட் பண்ணி செம்மையாக காப்பாற்றிட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை. அந்த சீனை கட் பண்ணால் இங்கிட்ட நம்ம காசுகேபில் இருக்க எல்லா மக்களையும் ஒரு பெட்டியில் போட்டு வச்சு குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் நம்ம ஹாரியும் மிக்ஸியுமே இருக்காங்க. நைட்டும் ஆகுது. இங்கே நம்ம சின்சானியும் ஃப்ரெண்ட்ஸு லீயும் காட்டுறாங்க. இங்கே லீ எல்லாம் கேம்ப் ஃபயர் போட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம லீ தான் வரைஞ்சி காமிக்கிறான் நனாவை, ஆனால் அது நல்லாவே வரல. அதனால சோகமாயிடுறான். அங்கே இருந்தவங்களாம் நனாவை பற்றி சொல்கிறாங்க. நம்ம நேனி சொல்கிறான் நனாக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம மசாவு சொல்கிறான் நனாக்கு ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். போவும் நிறையாவே சொல்கிறான். இதை பார்த்தோன்னே நம்ம லீக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. இந்த சைடு நம்ம சின்சான் தனியாக வந்து ஏதாவது இருக்குமான்னு பார்க்குறான் பைக்குள்ளே. அங்கே ஒரு மாஸ்மல்ல இருக்கும். ஆத்தாடி மாஸ்மல்ல இது போதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அந்த சைடு நம்ம ஏஞ்சலா தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ தனியாக இருக்கீங்களா ஏஞ்சலா மேடம், இந்தாங்க மாஸ்மல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொன்னோடனே மாஸ்மல்லவை தனியாக போட்டு அமுக்கிறான் நம்ம சின்சான். ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு. நம்ம ஏஞ்சலா மேடம் திடீர்னு அவங்க சோக கதையை புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சின்ன வயசில் நாங்களாம் ஒரே குடும்பமாக தான் இருந்தோம். நான் எங்கள் அப்பா, அவங்க அப்பா தான் அந்த வில்லன் போல். ஏஞ்சலா அப்புறம் லீ எல்லாருமே ஒன்றா தான் இருந்திருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு சின்ன வயசில் வந்து அன்பிலிபபிளாக செய்கிறது நிறையவே பிடிக்கும். அதுதான் இப்போ ஒரு கட்டத்தில் ஒரு ஆபத்தாக வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். எங்கள் அப்பாவுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஞ்சலா. இதுக்கிட்டே நம்ம சின்சான் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் ஏஞ்சலா மேடம், நீங்கள் ஏன் உங்கள் அப்பா பேச்சை கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறான். இது கேட்டோமே நம்ம ஏஞ்சலாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆமாம்ல நமக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம கசாமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க அந்த மாஸ்மல்ல ஸ்மெல்லை பார்த்துட்டு. அதனால் எல்லாருமே சேர்ந்து மாஸ்மல்ல சாப்பிட்றாங்க. நம்ம லீயும் வந்துடுறான். எனக்கு கொஞ்சம் கிடைக்குமான்னு சொன்னால் வந்து சாப்பிடு அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்த நாள் எல்லாருமே செம்மையாக பிளான் போட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க காரில். நம்ம ஏஞ்சலா வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்ற போகிறோம். நம்ம லீயும் சின்சானோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவையும் நனாவையும் காப்பாற்ற போகிறாங்க. இதான் பிளான். 2 பேர் பிளானை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஏஞ்சலாவும் பேரண்ட்ஸை காப்பாற்ற போயிடுறா. இங்கே நம்ம காசுக்கா பேட்டி பன்ஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் நனாவையும் காப்பாற்ற ரெடி ஆகிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோவையும் நனாவையும் காட்டா அவங்க பின்னாடியும் நிறைய டைனோசர் துரத்திட்டு வருது. ஆனால் அவங்க 2 பேரும் டீம் ஒர்க்கு போல் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த டைனோசர்லாம் பிச்சு உதறி விட்டுறாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. டைனோசர் ரோபோட்டு தானே அடிச்சு ஊற்றிட்டு வராங்க. இந்த சைடு இந்த வில்லன்காரர் இருக்கான்ல, அந்த வில்லனோட அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. அதுவும் இல்லாமல் நம்ம வில்லனுக்கும் ரொம்பவே கடுப்பாகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நனாவை தேட சொல்லி தான் இன்னும் நிறைய டைனோசர் அனுப்புகிறாங்க. இந்த சைடு நம்ம ஆளுங்க வந்து நம்ம டைனோசர் மாதிரியே வேஷம் போட்டு விட்றாங்க, யாருக்கும் தெரியாது இல்லை அப்படின்னு. இந்த நேரத்தில் தான் கரெக்டாக ஒரு 3 டைனோசர் வந்து நிற்கிது பெருசாக.
இந்த நேரத்தில் நம்ம வணக்கம் தலைவா அப்படின்னு நம்ம டைனோசரை பார்த்து கேட்கல அந்த 3 டைனோசரும் வணக்கம் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது முட்டாள் டைனோசராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேனியே சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது அந்த டைனோசர்லாம். இவங்க உள்ளே நனைஞ்சதை நம்ம வில்லன் கேமரா வழியாக பார்த்துட்றான். இதனால் அவங்களுக்கு தடங்களாக இருக்கணும்னு நிறைய டைனோசர் அமுச்சு விட்றான். அதுவும் ஒரு பால் மாதிரி இருக்குது, அந்த பால் வழியாக டைனோசர் அமுச்சு விட்றான். இவங்க இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக ஒரு பால் வந்து தொம்முன்னு உழுவுது. ஆத்தாடி ஏதோ பெருசாக வர போதுன்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கே இல்லை, ஆனால் வந்தது ஏதோ ஒரு குட்டி டைனோசர், ஏதோ டாய்ஸ் மாதிரி இருக்குது. இதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக ஏறுறாங்க. இன்னும் 2-3 பால்ஸ் திரும்ப வருமா, ஆத்தாடி இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஆனால் அந்த சைடு பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு டைனோசர் இருக்குது பெருசாக. அந்த டைனோசரும் ஒன்றும் நினைக்காதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அந்த டைனோசரை அவங்கள கண்டுக்கவே இல்லை. அவங்களையும் ஒரு டைனோசரை பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுச்சு. சைடில் இருந்து ஏதோ குலைக்கிற சத்தம் மாதிரி கேட்குது. என்னென்னு பார்த்தாங்கன்னா நம்ம ஹீரோவும் நனாவும் தான் இருக்காங்க. நம்ம ஷின்சானும் ஃப்ரெண்ட்ஸை தேடி அவங்க 2 பேருமே வந்துட்டாங்க. நம்ம லீ போய் கட்டி பிடிச்சிக்கிறோம் நன்னாவை, அவ்வளோதான், எல்லாம் கேங்காக சேர்ந்துட்டாங்க. இந்த சைடு நம்ம ஏஞ்சலா தான் பேரண்ட்ஸை காப்பாற்ற வந்திருக்கா. அவன் நினச்ச மாதிரியே அங்கேருந்து டைனோசர்கள்லாம் ஃபைட் பண்ணி எல்லா பேரண்ட்ஸையும் காப்பாற்றிடுறா. அவளுக்கு டூரிஸ்ட் கைடு ஆகணுன்னு தான் ஆசை போல். அதனால் எங்கள் அப்பா பச்சை கேட்காம இப்போ ஃபஸ்ட் டைம் டூரிஸ்ட் கைடு சட்டையை போட்டு எல்லோரும் பயப்படாதீங்க வாங்க வண்டியில் இருங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் கைடு மாதிரியே ஆகி வண்டியில் போயிட்டுருக்கா. எல்லாருமே ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. ஏன் எல்லாம் டென்ஷன் ஆகுறீங்க, சைடில் பாருங்கள் அழகான டோக்கியோ டவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் கைடு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியே நம்ம ஏஞ்சலாவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம வில்லனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது பேரண்ட்ஸை காப்பாற்றணுன்னு. இதனால் இன்னமும் நிறையா பால்ஸ் அனுப்புகிறான், அதாவது இன்னும் நிறையா பவர்ஃபுல்லான டைனோசரை அனுப்புகிறான். அந்த பாலும் திரும்ப நம்ம ஷின்சானும் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிற இடத்துல தான் வந்து டொம்முன்னு உழுவுது. ஆத்தாடி இந்த தடவை பெரிய பால்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துடுறாங்க. சொன்ன மாதிரியே 3 டைனோசர் அவங்க எல்லாத்தையும் சுற்று போட்டுருது. நல்லா பெரிய பெரிய டைனோசராக எல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவளை தான் நம்ம கதை, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கல தான் நம்ம நானா ஆணு கத்துவா. அவன் நம்ம நன்னா கத்துறதை பார்த்து நம்ம நன்னா மாதிரியே இன்னொரு டைனோசர் இருக்கும்ல, அதாவது பெரிய டைனோசர் ரோபோட்டில், அந்த டைனோசர் வந்து நன்னாக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கு. யாரோ நம்மளை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நன்னாக்காக அங்கேருந்து எல்லா டைனோசருக்காகையும் சண்டை போடுது. நம்ம போச்சான் பார்த்துட்டு நம்ம நன்னா கூப்பிட்டோன்னே அந்த டைனோசர் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். அங்கேருந்து டைனோசரெல்லாம் நம்ம நல்ல டைனோசர் வந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுது. இதனால் அங்கே இருக்கவங்க எல்லாம் சேஃப் ஆகிடுறாங்க. இதாண்டா சான்ஸ் எல்லாம் ஓடி போயிருங்க அப்படின்னு நம்ம லீ சொல்லி ஓடி போகிறான். ஆனால் நம்ம என்னன்னா அங்கேருந்து டைனோசரை பார்த்து நமக்காக சண்டை போட்டுருக்கான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. இதெல்லாம் கேமரா வழியாக பார்த்துட்டு இருந்த வில்லனுக்கு இன்னுமே காண்டாகுது. இங்கே எல்லா காசுகா பேக்குள்ளே வந்துடுறாங்க எல்லா பேரண்ட்ஸும். நம்ம பேரண்ட்ஸும் அவங்க பிள்ளைங்களெல்லாம் பார்த்து ஜாலியாக மீட் பண்ணிடுறாங்க, காப்பாற்றிடுறாங்க. இங்கே நம்ம ஏஞ்சலாவும் வந்து லீயை பார்த்துட்டு நம்ம லீ கேட்குறான், என்ன இது புது காஸ்டியூம் அப்படின்னு கேட்கல. அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஞ்சலா அப்படியே வைக்கப்படுறாங்க லைட்டாக. இங்கே அப்படியே லாஸ்ட்டாக கோல்டன் பால் வந்து விழுவுது. கோல்டன் பால் அப்படின்னு நம்ம ஷின்சான் சந்தோஷப்படையில் அந்த கோல்டன் பால்கில் வந்து ஒரு பெரிய டைனோசர் வருது. அதாவது பெரிய கோல்டு டைனோசர் உள்ளே நம்ம வில்லனும் அவன் அடியாலும் தான் இருக்காங்க. இதுதான் லாஸ்ட் ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைனோசர் வந்து பெரிய டைனோசர் கூட ஃபைட் பண்ணுறாங்க. அது வந்து நல்ல டைனோசர் கூட 2 பேத்துக்கும் செம்மையாக ஃபைட் போகுது. ஆனால் அந்த பெரிய ரோபோட்டிக் டைனோசரை நம்ம நல்ல டைனோசர் வந்து ஈஸியாக தோக்கடிச்சிருது. ஆனால் நம்ம வில்லனை சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேகமாக செம்மையாக ஃபைட் பண்ணுறான். அந்த ஃபைட்டு ஒரு விறுவிறுப்பாக இருந்துச்சு. ஆனாலும் வில்லன் தோற்று போயிட்டான். இதை நினச்சோன்னே நம்ம நன்னாவும் செஞ்சோன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது தோல்வி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் கடைசி பவரான ஒரு லேசர் பீமை யூஸ் பண்ணி அந்த டைனோசர் தாக்கிடுறான். அந்த பீமை யூஸ் பண்ணனால நம்ம டைனோசர் 2 துண்டாக போயிடுது. அந்த கீழே விழுந்து சரிஞ்சிடுது. ஒயரிங் கனெக்ஷன்லாம் வெளியே வந்து அப்படியே தெரியுது. நம்ம நல்ல டைனோசர் கடையை முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான், இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெனாவட்டில் நம்ம வில்லன் பேசிகிட்டு இருக்கையில், நீ ஓவராக பேசாத, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அங்கே இருப்போம், நீ என்ன தேவையில்லாமல் வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் இதோட நிறுத்திடு அப்படின்னு நம்ம ஏஞ்சலா சொல்லிட்டுருக்காங்க. அப்படின்னு இவனும் யோசிச்சுட்டே இருக்கையில் இங்கிட்டு நம்ம நனாவை காட்டுறாங்க. தனக்காக வந்தவன் கீழே அப்படியே இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு நம்ம நனாவுக்கு ரொம்பவே கோவம் வந்து ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுறான். நம்ம நனா கோவத்தில் அந்த வில்லனோட ரோபோட்டை ஒன்று வைப்போம் பாருங்கள், அந்த ரோபோட்டு 2ஆக பிறந்துக்கும். நனாக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கு. நம்ம லீயும் போய் பார்க்குறான், நானா ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கையில்
நம்ம லீயவே ஒரு அடி வைக்கிறான் நம்ம நானா, அந்தளவுக்கு கோபமாக இருக்கான். நம்ம லீயவே பறந்து போட்டு ஒரு அடி வைக்கிறான். ஒரு ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுறான் நம்ம நானா இதுக்கு மேலே உயிரோடு இருந்தால் எல்லா உயிருக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நனாவையே கொல்ல போவான் நம்ம லீ. இதை பார்த்தோன்னே நம்ம சின்சான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன காரியம் பண்ண பார்க்குறீங்க, நானா நம்மளோட ஃப்ரெண்டு, நானா அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் அவன் ஃப்ரெண்ட்ஸும் நானாவுக்கு சப்போர்ட்டாக போய் நிற்கிறாங்க. எங்களை தாண்டி தான் நீங்கள் நானாவை தொடணும் அப்படின்ட்டு. இதனால் நம்ம லீயும் ரொம்பவே சோகமாயிடுறான். நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தா நானாவே காணோம். ஆத்தாடி நனாவை காணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க நம்ம சின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும். இங்கே நம்ம காசுகாபையில் இருக்க எல்லா பேரண்ட்ஸும் சேர்ந்து அங்கே இருக்க டைனோசரை போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து டைனோசரையும் அடித்து நாக் அவுட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம சின்சான் வந்து ஒரு பறக்கிற மாதிரி ஒரு டைனோசர் இருக்குது. அந்த டைனோசர் மேலே ஏறி நனாவை தெல்லான்னு போகிறான். அந்த டைனோசர் மேலே ஏறி அந்த டைனோசர் கரெக்டாக பறக்குது. நம்ம சின்சான் நானா எங்கே இருக்கான்னு பார்த்துட்டான். நானா ரொம்பவே வெறி பிடிச்சிருக்கு. அப்படியே கீழே எதையும் யோசிக்காமல் குதிக்கிறான். கரெக்டாக அங்கே ஒரு டைனோசர் இருந்தனால அந்த டைனோசர் வாழை பிடிச்சிட்டு அப்படியே தப்பிச்சிட்றான். நானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் பக்கத்தில் போகிறான். நானா ஒன்று விடுது, சின்சான் பறந்துடுறான். சின்சான் மூக்குலேருந்து ரத்தமாக ஊற்றுது. நான் தான் சின்சான்னு திரும்ப பக்கத்தில் போவேல ஆனால் ஒரு கிழிச்சு விடுமா. ஆனால் நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீ தான் காசுகாபி டிஃபென்ஸ் போஸ்டில் இருந்தவன், நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்குள்ளேருந்து டைரியெல்லாம் எடுத்து காமிக்கிறான். இந்த டைரி உனக்கு ஞாபகம் இருக்கானா, நானும் நீ எல்லாம் சேர்ந்தெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறான். காசுகாபி டிஃபென்ஸ் பேட்ச், நீ காசுகாபி டிஃபென்ஸ் போஸ்ட் என் ஃப்ரெண்டுனா நீ வாண்ணா, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்காக பேசுகிறான். அங்கேருந்து நம்ம ஷீரோவும் ஓடி வருது. இவன் பேசுகிறதையும் பார்த்துட்டு ஷீரோவும் வரதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சரியாகிற மாதிரி இருக்கான். நம்ம ஷீரோ வந்து நனா மேலே ஓடி வந்து தாவி விடுறான். அப்படியே நம்ம நனாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி முழுசாக சரியாயிடுறான். இதனால் நம்ம சின்சானுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது, நானா சரியாயிட்டான்னு. இவங்க சந்தோஷம் ஒரு மணி நேரம் கூட நிலைக்கல. என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு பில்டிங் அப்படியே கீழே சரியுது. என்னடா பில்டிங் சரியுதுன்னு பார்த்தா ஒரு செகண்டில் அந்த பில்டிங் அப்படியே சின்சான் ஷீரோ நானா மேலே தொம்முன்னு விழுந்துடுது. எல்லாருக்கும் ரொம்பவே பதட்டமாக போயிடுது. என்ன நடக்குதுன்னு தெரில. நம்ம மிக்சிக்கெல்லாம் பீதி எழுது, பையனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்ட்டு. அந்த புகையும் அப்படியே கலையுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நனா தான் அந்த பில்டிங்கை டைனோசர் பவரால் தூக்கி நிறுத்துறா. அவளாலேயும் முடியல, ஏதோ மூச்சை பிடிச்சி அப்படியே நிறுத்துறா. நம்ம சின்சான் முடிஞ்சு பார்க்குறா, சிரிக்கிறா. நம்ம சின்சானை அப்படியே நம்ம ஹேரி கூட்டிகிட்டு போயிடுறான். அப்படியே அந்த பில்டிங்கை மொத்த பவர் வச்சு தூக்குறா நம்ம நனாவளையும் முள்ள அப்படியே கீழே போட்டுடுறா அந்த பில்டிங்கை. இப்போ அந்த புகையும் கலையுது. என்ன நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியல. அந்த புகை கலைஞ்சோடனே தான் பார்க்குறாங்க. நம்ம ஹேரியும் சின்சானி ஹீரோயும் காப்பாற்றிக்கிட்டா. சரி நனாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கல. நம்ம நனாக்கோட தான் நம்ம லீ இருக்கான். அந்த புகையும் கலையுது ஃபுல்லாக சொல்கிறாங்க. நம்ம லீக்கோட போய் நம்ம சின்சான்னு பார்க்குறான். நனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னு. அங்கே நம்ம லீ நனாவை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான். இந்த சின்ன உடம்பு வச்சு நானா நிறையா வேலை பார்த்துருச்சு, இதுக்கு மேலேயும் இவனை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நனாவை பிடிச்சிட்டு ரொம்பவே அழுகிறான். இதை பார்த்தோன்னே நம்ம சின்சானோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்பவே கண்ணீர் வருது. அவளை தான் இனிமேல் நம்ம கூட இருந்து போயிடுவா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சின்சான் இதுக்கெல்லாம் ஏன் அப்புறம் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு நம்ம லீ இதுக்கெல்லாம் நீ காரணம் கிடையாது, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான் நம்ம லீ. அவளை தான் நம்ம ஹீரோவும் ரொம்பவே அழுது கத்துது. அப்படியே ஒரு 2 மாதம் கழிச்சது காமிக்கிறாங்க. ஏர்போர்ட்டில் தான் இருக்காங்க எல்லாம், ஷிப்பிங்கில். நம்ம லீ வந்து ஊருக்கு கிளம்ப போகிறான் போல். அதுக்கு நம்ம ஹேரி சொல்கிறாரு, சாரிப்பா எங்களால் நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு உனக்கு அப்படின்னு. நம்ம மிக்ஸி கேட்குறாங்க, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு. இந்த டைனோசர் ஹிஸ்ட்ரியெல்லாம் விட்டுட்டு வேறு எதாவது பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம லீ சொன்னோன்னே, நீ எதுக்காக கனவு விடாதடா லீ அப்படின்னு நம்ம ஏஞ்சலை மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. இதனால் நம்ம லீயும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு சரி நான் இதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ அங்கேருந்து கிளம்பிடுறான். அவ்வளோதான். அடுத்த ஒரு வாரத்துலேயே நம்ம சின்சான் ஃபேமிலியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த வீடை அப்படியே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க போல் கவர்மெண்ட்லாம். அதுதான் நம்ம மிக்ஸையும் பக்கத்து வீட்டுக்கார ஆண்டி பேசிகிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட்லேயே வீடை சரி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு. இந்த சைடு நம்ம ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. நம்ம சின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சோடனே கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இங்கே நம்ம யோசினக்கா மேடமும் சம்மர் ஹோம்ஒர்க்லாம் கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் சப்மிட் பண்ணுறாங்க ஹோம்ஒர்க்கை. கடைசியாக நம்ம சின்சானியை அவனோட டைரியை வந்து வைக்கிறான். அந்த டைரியை கடைசியாக காமிக்கிறாங்க. அந்த டைரிக்குள்ளே என்ன இருக்குன்னு காற்றுல அப்படியே பறக்குது. அந்த டைரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம நன்னா, சின்சான், ஹீரோ எல்லாமே தான் இருக்குது. இது வரலும் நன்னா கூட வாழ்ந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே வரைஞ்சி வச்சுருக்கான் நம்ம சின்சான். இதோட அழகாக இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் கொஞ்சம் என்னென்னலாம் அப்டேட் பண்ணலாம், என்னெல்லாம் தப்பாக பண்ணுறேன் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம்.
அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த பேரை தப்பாக சொல்லியிருப்பேன். இந்த படத்தோட பேர் வந்து ஷின்சான் ஆர் டைனோ டைரி தான் அந்த படத்தோட பேர். வேணும்னா போய் படம் பார்த்துக்கோங்க. சரி, அவ்வளோதாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யுவர் வாய்ஸ் தமிழில். சரி, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரையிலும் காத்திருங்க.